ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து சில நொடிகள் அன்னையை பார்ப்போம். அன்னையை வணங்கி நமஸ்கரித்து குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமையையும் மாயையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிட்டு தங்களின் அன்பை எங்களுள் முழுமையாக நிரப்பிவிடுங்கள். அந்த அன்பை உணரக்கூடிய அளவிற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகவும் எங்களை மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் புரிவதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात्
श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கை பூமி தாயின் மீதே வைத்து கவனம் மட்டும் நம்மளுடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் மட்டும் நம்மளுடைய வலது பக்க நாடியான பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும், அதிகப்படியான உஷ்ணத்தையும், அதிகப்படியான சிந்தனைகளையும், அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நம்முடைய மைய நாடியில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு எங்களின் ஆத்மா நிலையை நாங்கள் பரிபூரணமாக உணர்வதற்கும், எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சுரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, இந்த மனித வாழ்க்கையின் மேலோட்டமான தன்மைகளையும் மாயைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் அன்பை பரிபூரணமாக பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, பக்தி, சரணாகதி, மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள்ளும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அனுதின தியானத்தில் நாங்கள் வேண்டுவது ஸ்ரீ கணேசரின் குணத்தை நாங்கள் பெறுவதற்கு, எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் மேன்மேலும் வளர்வதற்கும், எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதுடன்
தங்களின் அன்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மேலோட்டமான தன்மைகளையும் கள்ளம் கபட குணத்தையும் மாயையும் அனைத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாகவும் நேர்மையான குணமுடையவர்களாகவும் தயவு செய்து எங்களை மாற்றி நாங்கள் அந்த நிலைப்பாட்டிலேயே வலிமையுடையவர்களாக இருக்க தயவு செய்து எங்களை மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் குழந்தை குணம் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைத்து விரல்களுக்கு நன்கு அழுத்தம் கொடுத்துக் கொள்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யா, தயவு செய்து எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களுடைய அருளால் நாங்கள் கடவுளிடமிருந்து வருகின்ற தூய அறிவாக இருக்கின்றோம். எங்களின் கவனம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தூய அறிவால் தெய்வீகத்தின் நுட்பத்தை சரியாக எங்களுக்குள் புரிய வைத்திருக்கிறீர்கள். பிரம்ம ஞானத்தை எங்களுள் நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள். சகஜ யோகத்தை பற்றியும் சக்கரங்கள் பற்றியும் பிடிப்புகள் பற்றியும் மந்திரங்களை பற்றியும் பிடிப்புகளை சுத்திகரிப்பு செய்யும் முறை பற்றியும் புரிய வைத்திருக்கிறீர்கள். எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தி எங்களின் செயல்களிலும் அதை வெளிப்படுத்த செய்கிறீர்கள். தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதே நிலையில் நாங்கள் எப்பொழுதும் வலிமையுடையவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ
மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இடது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது நாபியில் வைத்து கவனத்தை அவ்விடத்தில் செலுத்துவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கிரகலக்ஷ்மி. எங்களின் இல்லத்தில் அமைதியை நிலைநிறுத்தக்கூடிய இல்லத்தரசியின் தத்துவத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துபவராவீர். தாயே, நாங்கள் மன அமைதியுடனும் மன நிறைவுடனும் இருக்குமாறு எங்களை பார்த்து கொள்வீர்கள். இல்லத்தின் தத்துவத்தை நிலைநிறுத்தி இல்லறத்தின் நல்லுறவை நிறுத்துவதோடு அதற்கு ஆதாரமாக விளங்குபவரும் தாங்களாவீர். கருணை உள்ளம் கொண்டவரான தாங்கள் எங்களுக்குள் திருப்தியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி தத்துவம் எப்பொழுதும் மாறாத குணத்துடன் எங்களுள் நிலைத்திருக்க எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது பவசாகரத்தில் வைப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் சுயம் குருவாக இருக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் சுயம் குருவாக இருக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் சுயம் குருவாக இருக்கின்றேன். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிட்டு குரு தத்துவத்தின் நிலையை எங்களுள் நிலைநிறுத்தி அதை மேம்படுத்துங்கள் அம்மா. நாங்கள் எவ்வித மாற்றங்களும் இல்லாத ஒரு குருவின் நிலைப்பாட்டோடு எப்பொழுதும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயே, ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் இதய சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் எங்களின் அகக்கண் கொண்டு தரிசிக்கும் போது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த நிலையானது
எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ சிவ தத்துவமான அன்பு தத்துவம் எங்களுள் மாறாத நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்து தங்களின் அன்பின் மூலமாக எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நிலை நிறுத்துபவரான தாங்கள் நாங்கள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் கொண்டவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் கைகளாலோ கால்களாலோ உடலாலோ மனதாலோ செயல்களாலோ நாங்கள் தங்களுக்கு எதிராகவும் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராகவும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இதய சக்கரத்தில் தியானத்தில் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் நமது கவனத்தை சகஸ்ராராவிலும் நிலைநிறுத்தி பார்ப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இடது விசுத்திக்கு கொண்டு வருவோம். வலது கையை இடது விசுத்தியில் வைப்போம். தாயே, எங்களுக்குள் தவறான குற்ற உணர்வை அனுமதிக்க இயலாத நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் குறைபாடுகளை நாங்கள் அலட்சியம் செய்யாமல் அதை எதிர்கொண்டு சரி செய்யக்கூடிய நிலையையும் வலிமையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நான் குற்றமற்றவள். தாயே, தங்கள் அருளால் நான் குற்றமற்றவள். தாயே, தங்கள் அருளால் நான் குற்றமற்றவள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் அன்பானவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை
முன் ஆக்ஞா சக்கரத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் அனைத்து குற்றங்களையும் மன்னித்து விடுங்கள். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து விடுங்கள். எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்களின் சக்தி, அன்பு, மகிமை மட்டும் எங்களுள் நிலைத்திருக்கட்டும். நாங்கள் மற்றவர்களை நேசிக்கவும் தியாக உணர்வுடன் இருக்கவும் எங்களுக்கு அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கடந்த காலத்தின் எண்ணங்களையும் தேவையற்ற நிகழ்வுகளையும் எங்களுக்குள் இருந்து அகற்றிவிடுங்கள். யதார்த்தத்தை தந்தருளுங்கள். ஆனந்தத்தை எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள். எங்களை பணிவானவர்களாக மாற்றுங்கள். எங்களை மாயைகளிலிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். நமது வலது கையை மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லும் பொழுது அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நம்மால் நன்கு உணர இயலும். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை அதே நிலையில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த அந்த தியான நிலையில், ஆழமான நிலையில் தியானத்தினுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இந்த நிலையில் நாம் எண்ணங்களற்ற அந்த நிலைப்பாட்டில் நிலைத்திருக்க ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं
चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம்.
But today I am going to tell you something more which we have to know. It's very important to know because as was described by people that they practice Sahaja Yoga as they go to church, but it's not from their heart. And heart is the abode of the spirit. It's the Shiva within us. So we have to know more about heart, and that is very important. You know about these three nadis we have, Ida, Pingala, Sushumna. But in the heart there are four nadis. And the one nadi goes to Muladhara. And if you cross the limits of Muladhara, it goes to hell. That's why they say that Shiva is a destroyer. Actually, you ask for your destruction. And when you ask for your destruction, you have it. Even if it destroys everything, as I was telling, it's like when a fruit has to come, the petals look as if they are destroyed. As I have destroyed, I would say many of your things, you can call it like your conditionings, your ego, your racialism, your fanaticism, all this has been destroyed in Sahaja Yoga. This has to be destroyed for the beauty to come out. So when your maryadas cross beyond a certain point, you go to your destruction. In four directions, there are destructions built, as there are four nadis. So now what is to be done? How are we to stop this destruction of through the first nadi going to hell? One of the qualities of Shiva is that his innocence is extremely innocent. He is innocent like a child. His innocence personified. So we have to put our carnal desires, dissolve them into the innocence, the ocean of innocence. You have to dissolve it in the ocean of innocence. Innocence is something to be appreciated, to be understood, to be enjoyed. Like you see animals, they are innocent. You see children, they are innocent. Flowers, they are innocent. Divert your attention to all these things. You see, on walking on the street, what is there to see best? Is all at 3 feet height. You see at 3 feet height all the flowers, all the beautiful grass, all the children who are about 3 feet are the best. We need not see people who are above that. Just see on 3 feet level. You can see the legs of somebody, that's all right. But you don't see the eyes
of a person who are not innocent. So dissolve this desire into innocence. And this Muladhara, which is innocent, is not dead, finished, but is innocent. It is righteous. It is Sri Ganesha's qualities. It's pure. So even if you are in this world, even if you are living like a human being, even if you have children, still you are innocent. The second nadi, the second channel that can take you to destruction is desire. That's why Buddha has said that desirelessness is the only way that people do not get old, nor sick, nor worried. Now this desire that we have, I want this, the West is much more than anywhere else, because the entrepreneurs are every day producing new things. Desires can be of any kind, not only material. The desires could be also quite mental. I must possess this woman. I must possess this child. All kinds of possessions that work into you as desires. I wouldn't say it is because of attachment. It's not attachment, but it is just to have more. Go on adding up things, getting things. Still, one doesn't feel happy and satisfied. What is the reason for this kind of desire? Is that it's not pure desire. It's an impure desire. It's an impure desire. And when such a desire starts working, you can go any far. Like Saddam Hussein, like Hitler, like anything is nothing but absolutely desire beyond any limitations. You want to dominate others. Is also another desire. All these desires lead you ultimately to a destruction. Because there's no joy. There's no happiness. For example, now I want to have a sari. So I want to buy a sari. All my attention will be, how will I get that sari? I must get that sari, this thing, that thing. The attention becomes polluted, disturbed. For a nonsensical thing like a sari, the attention which has to enjoy the spirit, which has to nourish the spirit, becomes disturbed because of desires. In the first place, the attention is disturbed because we are not innocent. In the second place, the attention gets into turmoil because we have desire. So what should we do as far as the desire is concerned? Desire for beautiful things. We can shift our desire
material desire into aesthetics. I'll have one thing, but which is really aesthetically rich. So whatever you desire, if you start working it out, desiring for something aesthetically handmade, nice thing. Gradually you will find you'll end up with vibrations, because all beautiful things have vibrations. And to have the vibrations, you'll have to go to pure desire. So this desire, which is madness, which makes you mad, which is so much dull and boring, becomes pure desire, because you have to dissolve all your desires into vibration. You start desiring nothing but vibrations after that. So if you have vibrations, that doesn't mean that they are something dry. See? No. It means the joy of bhakti. Bhakti is, you call it adoration, this, that. But it's the ocean of love that is God. You just get drenched into it. There's no words to it. And that is what, when you feel, you must know that you have taken the Spirit as a real connection between you and your mother or your father. There's no differentiation. You are one in that ocean, drenched in the ocean. You are the drop, you are the ocean. You are one in that bhakti. And that bhakti cannot be mechanical, because not man-made. So to enjoy Sahaja Yoga, you must know that it's not dry vibrations only, but it's the bhakti. That is the joy of Shiva's quality of joy that he adds to our life. Everything seems to be surrounded, resounding, same thing, the joy. That I'm loved so much by God, that God loves me, that I have a meaning in life, then the ego drops out, first of all. And also the conditionings drop out. Now the third nadi is the nadi by which we feel attached to someone. Like, this is my child, this is my husband, this is my family, this is my wife, this is my father, this is my mother. In the beginning of Sahaja Yoga, of everyone, when they are just the beginners, so they talk about their whole family. My father is like this, my mother is sick, my mother's sisters, brothers, this, that. Real, this thing is not well. As if, you see, we all have taken a contract. What should I do? So now this so-called limited love
What is the solution which takes you to destruction? It's the unlimited love. Because Shiva is nothing but love. He's love. Love is that corrects, that nourishes, that wants your benevolence. That's what Shiva is. It wants your benevolence. It looks after your benevolence. So when you are looking after the benevolence of others with love, then the whole life changes. The whole pattern changes. And you really enjoy it because you become one with so many, concerned with so many families, so many things, so many problems of others and us. So it just feels you are one with so many. All this is the most enjoyable thing. I mean, why all this is for there? After all, think about yourself. Why am I here? I'm here to enjoy everyone, everyone. They are all realized souls, such beautiful lotuses. I'm not going to stoop down to the mud. Now I'm a lotus. That is the way you open the heart, the lotus of your heart. And the fragrance of such a person is so beautiful. It's so beautiful. So you are no more divisive. You do not want to separate from each other. Anywhere is done, you are agreeable to that. You don't think that it should be done here or there, but anywhere, but should be. All of us together. So, the small attachments that are with you have to be dissolved into this ocean of love, which is Shiva. Fourth one is the most important for all of us, is to know that there's a nadi which passes through left Vishuddhi into the heart, starts from the heart, goes up, passes through Agya. It has 4 petals and opens up. This is the one which gives you the state which is called as Turiya. We live in 3 states. In the awakened state, Jagruti, our attention goes to this, that, and all that. We spoil our attention. But the second one is the one, what we call, is that we sleep. When we sleep also, all these things that have happened come to us from our past and things like that. But then we go to the deepest deep called as Sushupti. It's a state where you have deep sleep and you dream of something that is reality also. You may dream about me, like it's the ethereal part of the subconscious where some beautiful informations are passed out. Supposing I come, say, to Italy. Italians might know in their Sushupti that I've come here, or maybe anybody might know, depends on. But the 4th state is called as Turiya. There are 2 more states. You are in a Turiya state, is the 4th state. Turiya means 4th.
Fourth state is where that you are in a thoughtless awareness state. When there is no thought, just think of it. When there is no thought, you have to be innocent. When there is no thought, you have to have vibrations. When there is no thought, you cannot be attached to anyone. So into that thoughtless state you have come now as a Turiyati sthiti. And in this state, when you are, these four petals which are within you have to open out in your brain. They come from your heart to your brain. And that is when you absolutely understand what is God. Absolutely know what is God is. That is the time when one receives the real knowledge. But unless and until these four petals open, one may fall back. And that's why some of the Sajogis who are still meddling with things which they should not do, go down. And they don't understand what is God is. But it's not the understanding, you understand this one little point, that it comes from your heart into your brain, not from your brain to your heart. It comes as if the ambrosia of your bhakti covers your brain. Absolutely. I wish you all to achieve that state. May God bless you. அன்னை நிறைவு மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
பேசி மாதாஜி. இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னைக்கு நன்றி கூறுவோம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான நிலையை அடைவதற்கு அருள் புரிந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி ஒன்றை நினைவுக்கு கூட்டாக வந்தமைத்துக் கொள்வோம்.